தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வரப்போகிறதா? இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. முக்கியமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வெளியே வந்துவிட்டால் அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்கிறது? டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு 107 இடங்களை விஜய் வெற்றி பெற்றார். முதல் ஆதரவாக காங்கிரஸ் விஜய்க்கு 4 எம்எல்ஏ சீட்டை கொடுத்திருந்தது. கூட்டணிக்கு வந்திருந்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் விஜயோட கூட்டணி சேர்ந்தால் கரெக்டாக இருக்காது, திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் சோனியா காந்தி தலைமையில் இருக்க காங்கிரஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியிலிருந்து பிரிந்து மீண்டும் திமுகவோட கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்காம். ஆனால் திமுக ஆல்ரெடி சொல்லிவிட்டதாம், இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் காங்கிரஸ் கூட ஒட்டும் இல்லை, உதவும் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே மறந்து மீண்டும் தமிழக திமுக காங்கிரஸ் கூட்டணி சேருமா சேராதா அப்படிங்கிற கேள்விக்குறி ஒரு பக்கம் எழுந்தாலும், இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியே போய்விட்டால் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து தான் போட்டியிட வேண்டும். ஸோ தனித்து போட்டியிட்டால் அது பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ 2029 நாடாளுமன்ற தேர்தலை விஜய் அவர்கள் எப்படி சந்திக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.